வலியே சுத்தமாக இல்லாமல் மருவெல்லாம் எப்படி ஈஸியாக வித்தின் 5 மினிட்ஸில் எப்படி நிற்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்எஸ் பியூட்டி பேரடைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ் ரிமூவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ் ரிமூவல் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன மெஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பார்லரில் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இதுதான் வாட்ஸ் ரிமூவல் மெஷினே யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும். அதோட சார்ஜ் பார்த்திங்கன்னா இது மாதிரி கேபிள் அதிலே வந்துடும் உங்களுக்கு. இதை நம்ம பேக் சைடு சார்ஜரில் போட்டுடலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நார்மல் அடாப்டர் இருக்கும்ல மொபைல் சார்ஜர், அதில் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிட்டோன்னா இதுக்கு வந்து நீடில் வந்து 2 நீடில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பெரிய நீடில், இந்த மாதிரி பெரிய நீடில் இருக்கும். நம்ம பெரிய பெரிய வாட்ஸ் இருக்கிறதுக்கெலாம் வந்து இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன இருக்குது, இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது, அதோட ரூட் மட்டும் ஸ்கின்ல அப்படியே ஒட்டிகிட்ருக்கும், அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீடில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம பெரிய நீடில் யூஸ் பண்ணும் போது அதில் இது டிஃபால்ட்டாக இதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த பெரிய நீடில் யூஸ் பண்ணும்போது இப்படி ஃபுல்லாக ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல எடுக்கணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு இது பண்ணால் போதும். அந்த இடத்துல உள்ளதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, வாட்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இது யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுற நீடில் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, டிஸ்போஸ் பண்ணிடணும். அதனால மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணாமல் சிங்கிள் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கு இது மாதிரி குட்டி ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூக்குள்ளே இந்த நீடில் எப்படி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை நம்ம இப்படி திருவணுன்னா அழகாக போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போது நீடில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இதுதான் பவர் பட்டன். இதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ண ஆன் ஆகாது. லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி ஆன் ஆகிடும். இது மாதிரி நம்பர் வரும். இது என்னன்னா, இது வந்து சால்ட்ரிங் பண்ணுவாங்கல்ல, இந்த வயர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த ப்ரொசீஜர் மாதிரி தான் இது இருக்கும். இந்த நீடில் வழியாக வந்து உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ இது 1 2 3 4 5 எதுக்கு அப்படின்னா, இது கரண்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்க தாங்குவாங்க, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கா இல்லை மெச்சூர்ட் ஸ்கின்னாக இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் பவர் செட் பண்ணணும். இப்போ நார்மலாக 3 இல்லை 4 அப்படின்ற ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் கூட வருவாங்க, வாட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வருவாங்க. கையில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே தான் டேக், இந்த இடத்துல தான் நிறைய இருக்கும், இந்த கழுத்தில், சில பேருக்கு ஃபேஸில், கையில், எங்கே பார்த்தாலும் இது நிறைய வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்தாலே உடனே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இல்லை ரிமூவ் பண்ணல அப்படின்னா அது அப்படியே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஈவன் அவங்க யூஸ் பண்ணுற டவலை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணால் கூட, வீட்டில் மற்றவங்க யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்று தான் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக விட்டுருவாங்க. ஆனால் அந்த ஒன்றே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், நெக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், எங்கெங்கெல்லாம் இருக்குது கொஞ்சமாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். பாடி ஃபுல்லாக கூட ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம ஒன்று இருக்கும் போதே, இல்லை 2 இருக்கும் போதே நம்ம ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, ரொம்பவே சேஃப் கூட. இதனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. ரொம்ப பெருசானா தான் இது ஏதாவது ப்ராப்ளம் வரும். ரொம்ப அருவும், ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். சில பேருக்குலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப இந்த ஃபோல்டிங் ஆகிற இடத்துலலாம் ரொம்ப நிறைய பேருக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அருவும், அப்படியே ஸ்கின்னே அருவுற மாதிரி இருக்கும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களாம் நீங்கள் டக்குன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பவர் ஆன் பட்டன் பண்ணிவிட்டு, இல்லை 4 இல்லை 5 நம்ம வச்சுக்கலாம். அது ரொம்ப 6 வச்சுன்னா ரொம்ப ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அவாய்ட் பண்ணிக்கலாம். 4 இல்லை 5 மீடியம், 5 நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆன் பவர் பட்டன் இருக்கும். இல்லைனா சும்மா நீங்கள் இப்படி வச்சிங்கனாலும் அது ஒர்க் ஆகாது. சும்மா வேணால் அப்படி தொட்டு பார்க்கலாம், பட் கரண்ட் பாஸ் ஆகாது. நம்ம இப்படி ஆன் பண்ணிட்டே இப்படி ப்ரெஸ் ஃபிங்கரால் இந்த கட்டை விரலால் ப்ரெஸ் பண்ணிட்டே நீங்கள் பண்ணும் போது தான் அந்த கரண்ட்டு அந்த இடத்துல பாஸ் ஆகும். அந்த இதை கொஞ்சமாக அந்த டேகை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். சில ரிமூவ் பண்ணவே முடியாது. நான் அந்த டேகை ஸ்கின் அவுட்டு வெளியில் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம் ஈஸியாக. சில இது மச்சம் மாதிரி இருக்கும், ரவுண்டாக ஸ்கின்னோடயே அப்படியே லேயரோடையே இருக்கும். அதெல்லாம் வந்து நிச்சயமாக இதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணாலும் திருப்பி அந்த இடத்துல அது வரதான் செய்யும். ஸோ இது வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்தோடனே அவங்க ஸ்கின்னு
ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வெளிலேருந்து வருவாங்க, டஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படி டஸ்ட் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்க இது ஸ்கின்னை வந்து ஒரு கிளென்சிங் மில்க்கை போட்டோ இல்லைனா வந்து டெட்டால் போட்டோம். ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக புண்ணாகும். லைட்டாக வந்து ரொம்ப பெயின் இல்லாட்டினாலும் லைட்டாக புண்ணு ஆகும் தான். ஸோ அந்த இடத்துல வந்து டெட்டால் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தொடச்சிடணும். அடுத்தது இந்த மாதிரி லோக்கல் அனஸ்தீசியா க்ரீம் இருக்கும், எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் இருக்கும். இது எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த பெயின் அவங்களுக்கு தெரியக்கூடாது. ரொம்ப பெயின் இருக்காது, ஆனாலும் ஒரு த்ரெடிங் பண்ணும்போது ஒரு இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு லைட்டாக ஒரு பெயின் இருக்கும்ல, ஒரு ஊக்காலே நம்ம குத்திட்டோம்னா ஒரு பெயின் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பெயின் இருக்க செய்யும். அந்த ரொம்ப பெயின் அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த லோக்கல் அனஸ்தீசியாவை எந்தெந்த இடத்துல வாட்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணி ஒரு 10 minutes 5 to 10 minutes அப்படியே அவங்க ரெஸ்ட்டில் விட்டுடலாம். உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம எடுக்க ஸ்டார்ட். டேரெக்டாகவும் நம்ம எடுக்கலாம். சில பேர் வலி பொறுத்துப்பாங்க, சில பேர் ரொம்ப வலிக்குது இல்லை நிறைய ஒன்று இருந்துச்சுன்னா இது அப்ளை பண்ண தேவையில்லை, டேரெக்டாக வந்தாங்கன்னா அப்படியே டேரெக்டாக எடுத்துட்டு அமைச்சிடலாம். நிறைய இருக்கிறவங்களுக்கு நிறைய டைம் எடுக்கணும், நிறைய வாட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பெயினாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணும்போது இந்த லோக்கல் அனஸ்தீசியா வந்து நீங்கள் இது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். ஒரு 45 rupees 50 rupeesன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வாங்கி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோவா ஃபீல் பண்ண மாட்டாங்க. பெயின் லைட்டாக எப்படியா இருந்தாலும் லைட்டாக பெயின் இருக்கும் தான், ஆனால் அந்த அளவுக்கு பெயின் இருக்குமா அப்படின்னா அந்த அளவுக்கு பெயின் இருக்காது, கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி எப்படி ரிமூவ் பண்ணுன்றதை வீடியோவில் காட்டுறேன். ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஆயின்மெண்ட்னா அது மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். நியூஸ்பிரிண்ட் இருக்கும், அது உண்மையிலே சூப்பராக இருக்கும். அந்த நியூஸ்பிரிண்ட் ஆயின்மெண்ட் அந்த இடத்துல எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்டிங் டைம் விடணும். அந்த இடம்லாம் அப்படியே கொசு கடிச்ச மாதிரி ஒரு லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி பொண்ணான. இது பார்த்தீங்கன்னா வார்டோசின் வாட் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் கொடுக்குறேன். இது வார்டோசின் அப்படின்னு இருக்கும். இது வந்து என்னென்னா ஒரு ஆசிட் மாதிரி இருக்கும். எந்த இடத்துல வாட்ஸ் இருக்கோ அதோட ரூட்டில் வைக்கணும். நீங்கள் சும்மா அப்படியே எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா இது எந்தெந்த இடத்துலலாம் படுதோ அந்தந்த இடம்லாம் கட்டாயம் புண்ணாகும். ஸோ ரூட்டில் மட்டும் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் எடுத்து டச் பண்ணுற மாதிரி வைக்கணும். அது செல்ஃபாக வச்சுக்க முடியாது. செல்ஃபாக வச்சிங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா இடமுமே உங்களுக்கு புண்ணாயிடும். அதனால் யாராவது நீங்கள் வைக்க போகிறேன்னா நல்ல ரூட் காஸில் ரூட்டில் மட்டும் ஒரு பட்ஸோ இல்லை எதுலையாவது ஒரு டூத் பிக் அதில் கரெக்டாக தொட்டு கரெக்டாக நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் அது ஒரே நாள்லாம் கொட்டாது. டெய்லி இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா அந்த இடம் சுற்றி ஸ்கின்ச்சுன்னா பால் வரும். எல்லா மா இலை எந்த இலையாக இருந்தாலும் அப்படி உடைச்சோன்னா ஒரு பால் வரும்ல, அந்த மாதிரி அம்மான் பச்சரிசின்றது ஒரு செடி, அதை உடைச்சோன்னா ஒரு பால் வரும். அந்த பாலை நீங்கள் அந்த இடத்துல டெய்லி வச்சுட்டே இருந்தீங்கன்னா இல்லை ஒரு நாளைக்கு 2 times வச்சுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உடையும். அந்த இதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்லர் போயோ இல்லை டாக்டர்கிட்ட போயோ அப்படின்றதுக்குள்ளே எடுத்துகிட்டு நீங்கள் இப்படின்றதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே, இன்னும் இதை பற்றின டவுட்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது பற்றின உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே, உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு